மைக் வச்சுக்குமா. உன் பேர் சொல்லுமா. உன் பேர் என்ன? பேர் சாந்திங்க. எந்த ஊர்லேருந்து வர்ற? நான் வெங்கடாபுரத்துலேருந்து வரேங்க சார். என்ன நடந்தது உனக்கு? என்ன எதுக்காக இந்த கோயிலுக்கு வந்த முதல்ல? நான் ஒரு 2-3 பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பிரச்சனைக்கு வந்தாங்க சாமி. இந்த ஃபஸ்ட்டு இந்த டிரைவர் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்தாங்க. பொண்ணு விஷயத்துக்கு வந்தாங்க. இடையில இந்த டிரைவர் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு நான் சாமி கும்பிட்டு போனேங்க சாமி. என்ன டிரைவர் பணம் தரணும்? டிரைவர் வந்துங்க எங்களுக்கு வண்டி ஓட்டுற அப்படிங்க, மினி டோர் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தா அப்படி பணம் 25,000 வாங்கினோம் அப்படிங்க சாமி. அதில் வந்து 5,000 கொடுத்துட்டோம் அப்படி நாங்கள் வந்து வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்தோங்க. இப்போ 5,000 கொடுத்துட்டு 20,000 தரமாட்டேன், நீங்கள் தான் எனக்கு 1 லட்சம் தரணும், தரமாட்டேன்னு சொன்னோம் அப்படிங்க. அது மட்டும் என்ன அப்புறம் வேற என்ன பண்ண? வேற எதாவது ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு வந்துட்டேன் அப்படிங்க சாமி. சரி. அப்போ சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து நான் சாமி கும்பிட்டு போனேங்க. இங்கே வந்து கும்பிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆளை வச்செல்லாம் அடிக்கிறதுக்கு வர்றாங்க, எனக்கு அதை இது பண்ணி அந்த பையன்கிட்ட வந்து எங்களுக்கு எப்படியாவது எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்க சாமி, நான் உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு போனேங்க. எங்கிட்ட சொன்னியா சாமிகிட்ட சொன்னியா? சாமிகிட்டையும் உங்ககிட்டையும் சொல்லி கேட்டு சொல்லிட்டு போனேங்க சாமி. இப்போ நான் கும்பிட்டது உங்களுக்கு தெரியாதுங்க. நான் கும்பிட்டு போனேங்க சாமி. நான் இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணம் அவனுக்கு அந்த பையனுக்கு நான் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் நாங்கள் அந்த பணத்தை வந்து நீ வாங்கி கொடு சாமி, எப்படியே வாங்கி கொடு, நான் உனக்கே நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போனேன் சாமி. அதே மாதிரியே அப்புறம் அந்த பையனும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னதுக்கப்புறம் அங்கே ஸ்டேஷனையே கொண்டு வந்து கொடுத்துட்டா அப்படிங்க சாமி. ஆனால் அவன் ஸ்டேஷனில் வந்து இருந்துட்டு எங்கே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருந்தா அப்படிங்க பணம் தர்றதுக்கு. ஆமாங்க, அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா அப்படி. மன்னிப்பு கேட்டானா? அப்புறம் 1 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பேச்சே எடுக்கலைங்க அவன். அப்புறம் அவனாவே நீங்களாவது எனக்கு ஏதோ பிரியப்பட்டு எனக்கு போனஸ் ஏதோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் அந்த பணத்தை வாங்கிட்டு அப்புறம் ஏதோ ஒரு 5 ரூபா அப்படி இப்படி போயிடுச்சுங்க. அப்புறம் பாக்கி 15,000 கொண்டு வந்து கோயிலுக்கு நான் கொடுத்துட்டேங்க சாமி. கோயிலுக்கு செங்கல் எடுத்து கொடுத்துட்டேன்? ஆமாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன வேதனைக்காக இந்த கோயிலுக்கு வந்த? எங்கள் பொண்ணு பிரச்சனைக்கு பொண்ணுங்க 2 பொண்ணுங்க பேச மாட்டாங்க எங்ககிட்டங்க. பொண்ணுங்க பையன் பேரன் ஸ்கூலுக்கு போனால் கூட பையன் வந்து ஸ்கூலில் போய் பார்த்தா கூட பேச மாட்டேன் அப்படின்னு நம்மக்கிட்ட. அந்த பையன்கிட்ட பேரங்கிட்ட பேசுறதுக்கு போனால் எங்கள் அப்பா அம்மா அடிப்பாங்க, எனக்கு பெல்ட்டில் அடிப்பாங்க அப்படி இப்படின்ட்டாலும் சொல்லிட்டு அது பயந்துட்டு ஓடிடுவா அப்படிங்க. எத்தனை வருஷம்? அதே 3-4 வருஷமா ஆச்சுங்க சார். உனக்கு எத்தனை பொண்ணுங்கம்மா? எனக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணுக்கு ஒரு பையங்க, சின்ன பொண்ணு அவளுக்கு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சுங்க. ரெண்டாவது பொண்ணுக்கு? அதான் ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சுங்க சார். உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷமா ஆச்சு? 5 வருஷமா. நீ உங்கள் அம்மாட்ட பேசவே இல்லையா? இல்லைங்க, 2 வருஷம் பேசிட்டு இருந்தா. அப்படி பேசிட்டு தான் இருந்தேன். ஆரம்பத்தில் பேசிட்டு தான் இருந்தேன். 2 வருஷம் பேசிட்டு தான் இருந்தோம். இடையில அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனைனால பேசாமல் இருந்தேன். நீயும் ஃபோனில் பேசவே இல்லையா? ஃபோனில் இங்கே கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்க சார் நான் ஃபோனில் பேசினேன் அப்படிங்க போனோம். அப்படியா? ஆமாங்க சார். ஃபோனில் உங்கள் பொண்ணுக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் இப்போ குடும்பம் ஒன்று சேர்ந்துச்சா? எல்லாம் சேர்ந்து மருமகமார்களெல்லாம் பேசாமல் இருந்தாங்க. கோயில் வந்து நான் வேண்டிட்டு போனேங்க சாமி. அப்புறம் எங்கள் பொண்ணுங்க 2 பொண்ணுங்களை எனக்கு சேர்த்து விடுங்க, பேர மருமகன் பிள்ளைங்கள பேர எல்லாம் எங்கிட்ட பேசணும், நாங்கள் கையார வந்து நான் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு போனேங்க சார். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போல்லாம் மருமகனும் பொண்ணுகளும் பேசி அப்புறம் அவங்களுக்கு தான் கொஞ்சம் கோபமாக இருந்துச்சு பெரிய மருமகனுக்கு. அப்புறம் இப்போ அவங்களும் சமாதானமாகி இப்போல்லாம் நாங்களும் ஒன்று சேர்ந்து அவங்க எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, நாங்களும் அவங்க வீட்டுக்கு போகிறோங்க. இப்போ எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோங்க சார். அப்புறம் வேற என்ன வேண்டுதல்? போன மாதம் ஒரு 5 மாதம் முன்னாடி வந்து கேட்டேன். ஆமாங்க சாமி, 5 மாதத்துக்கு முன்னாடி அப்புறம் பொண்ணு கல்யாணம் 5 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் அவள் வந்து படிச்சுட்டு இருந்தா அப்படிங்க சாமி. சரி, அதுக்கப்புறம் சரி படித்து முடிச்சதுக்கப்புறம் சரி நாங்கள் அப்போ குழந்தை வேணுன்ட்டு கோயிலுக்கு இங்கே வந்தோங்க. கோயிலுக்கு வந்து 3 வாரம் தான். அதை நீங்கள் அந்த மருந்தும் கூட கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 1500 ரூபாய்க்கு மருந்தும் கூட வாங்கி சாப்பிட சொன்னீங்க. மருந்தும் கூட வாங்கி சாப்பிட்லைங்க. 3 வாரம் தான் வந்தோங்க சாமி. 3 வாரத்தில் அப்புறம் வீட்டில் இருந்து இது சுத்தமாகி வந்தது தாங்க சாமி. 2வது இதாகல. உனக்கு புத்திரபாய்க்கு பிரசாதனோட பிரசாதம் சாமிகிட்ட இருந்து எடுத்து கொடுத்தோமா? வாங்கினியா வாங்கலையா? புத்திரபாய்க்கு பிரசாதம் அம்மா கிட்ட இருந்து எடுத்து கொடுத்தோமா? கொடுத்தீங்க சாமி. எடுத்து கொடுத்தீங்க. வந்துருச்சு. குங்கும விபூதி போட்டுறா? அதில் என்னது சாப்பிட்டா? விபூதி போட்டு பிரசாதம் சாப்பிட்டியா? மூலிகை மருந்து சாப்பிட்டேன். மூலிகை மருந்து ஒரு ட்ரிப் குடிச்சா அப்படியா? 3 ட்ரிப் குடிச்சாடியா? ஒரு ட்ரிப் குடிச்சிருக்கிறேன் அப்படிங்க சார். குடிச்சிருக்கா அப்படி? 3 வாரம் வந்து 2 வாரம் பாலாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்க சாமி. பாலாபிஷேகம் பண்ணும்போது குழந்தை வேணும்னு கேட்டு பாலாபிஷேகம் பண்ணியா? ஆமாங்க சாமி, பண்ணுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சரி அப்புறம் டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் கன்சீவ் ஆகிருக்குறேன்னு சொன்னதுக்கு சரி நீங்கள் பஸ்ஸில் எல்லாம் போக வேண்டாங்க ஜாஸ்தி
அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் வரலைங்க சாமி இத்தனை நாளா. சரி ஓகே பரவாயில்ல. இப்போ பொண்ணு எத்தனை மாசமா இருக்குது? இப்போ 5 முடிஞ்சுங்க சாமி. 5 முடிஞ்சு இப்போ 6 நடக்குங்க சாமி. 6 மாசம் முடிஞ்சதோ அன்னதானம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். மாசத்துல வளைகாப்பு பண்ணலாம்னு இருக்கேன். உனக்கு நல்லது நடக்கும், கவலைப்படாத. வளைகாப்புக்கு பத்திரிக்கை அடிக்கும்போது சரிங்க சார். பத்திரிக்கை அடிச்சின்னா நாகசக்தியம்மன் துணை நடி, முழுஞ்சமட்டி நாகசக்தி அம்மன் துணை நடிக்கிறேன். எல்லாம் நல்லதே நடக்கும். சரியா? சரிங்க சார். ஓகே. ஓம் சக்தி. எனக்கு எல்லாம் 3 காரியமே எனக்கு சுலபமாக ரொம்ப